ஹை ஜனம்ஸ், இன்றளவும் வெஸ்ட் வெர்ஜீனியாவோட மக்களால் பரவலாக நம்பப்பட்டுட்டு வர்ற மோத்மேனுங்கிற ஒரு அர்பன் லெஜெண்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெடி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த மோத்மேனோட ஸ்டோரி ஃபஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 1996 வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற கிளண்டனின்னு ஒரு டவுனில் தாங்க இது ஃபஸ்ட் டைம் பார்த்ததா சொல்கிறாங்க. 5 சிமெண்ட்ரி ஒர்க்கர்ஸ் அன்றைய தினம் சிமெண்ட்ரியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்த காரணத்தால் இரவு நேரத்தில் ஒரு குழியை வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அதில் ஒரு சில பேருக்கு சிமெண்ட்ரியில் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குறத கவனிக்கிறாங்க. அப்போது அவங்க மீதமுள்ள நபர்களையும் கூப்பிட்டு அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்களோட பின்னாடி இருக்கிற மரங்களில் ஏதோ தாவர மாதிரியான சத்தமும் கேட்குது. அப்போது அங்கே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய உருவம் நிற்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. அதோட 2 கண்களும் அந்த இருட்டிலையும் ஒளிர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அந்த உருவம் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. பயந்து போன அந்த 5 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அதில் ஒருத்தர் மட்டும் திரும்பி பார்க்கும்போது அது பெரிய இறக்கைகளோட ஒரு வித்தியாசமான அலறல் சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இவங்களை பின்தொடருது. அதுக்கிட்ட இருந்து தப்பித்து ஓடியவங்க நேராக காவல் நிலையத்துக்கு போய் சொல்கிறாங்க. உடனே அங்கே இரவு ரோந்து பணியில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எதுவும் இல்லை. அதனால் அந்த இடத்த விட்டு போலீஸும் போயிடுறாங்க. அப்புறம் அந்த சிமெண்ட்ரி ஒர்க்கர்ஸுக்கும் போலீஸ் ஆட்கள் சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே எதுவும் இல்லை, அது உங்கள் பிரம்மையாக கூட இருக்கலாம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்து 2வது நாள் அதே வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற பாயிண்ட் ப்ளஸருங்கிற ஒரு பகுதியில் லிண்டா ஸ்கார்பரியும் அவருடைய ஹஸ்பண்ட் ராகரும் இரவு காரில் பாயிண்ட் ப்ளஸருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது ரோடோட ஒரு சைடில் 8 அடி உயரத்தில் 2 ரெக்கைகளோட ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதோட கண்கள் சிவப்பாக இருந்ததாகவும் அது பார்க்குறதுக்கு மனித உருவத்தில் இருந்துச்சுன்னு அது எங்கள் கார் பின்னாடியே பறந்து வந்துச்சு. அதோட தோற்றத்தை பார்த்த பயத்துலேருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரலன்னு சொல்லி இவங்களும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கப்புள்ஸோட கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்து பல பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்க்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த டைமில் ஒரு நியூஸ் சேனல் இந்த இன்ஃபர்மேஷனில் கேதர் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டும் வெளியிடுறாங்க. அதன் பிறகு தான் இந்த அர்பன் லெஜெண்டுக்கு மோத்மேனுங்கிற ஒரு பெயரும் வருது. ஒரு தரப்பினர் இது ஒரு ஏலியன்னும், இன்னொரு தரப்பினர் இது நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கணும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியாக டிசம்பர் 5, 1967 வெஸ்ட் வெர்ஜீனியாவையும் ஒஹியோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி போடப்பட்ட சில்வர் பிரிட்ஜ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அந்த விபத்தில் 46 பேர் இறந்தும் போகிறாங்க. உடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா? இந்த விபத்துக்கு காரணம் மோத்மேன் தானோ, இல்லை அது இவ்வளோ நாள் இதை பற்றி தான் நமக்கு வார்ன் பண்ண வந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு தரப்பினர் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த நிகழ்வுகள் பிறகு இந்த மோத்மேனுக்கு பாயிண்ட் ப்ளஸரில் மக்கள் ஒரு ஃபெஸ்டிவலும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு 2003 பாயிண்ட் ப்ளஸர் டவுனில் இந்த மோத்மேனுக்கு ஒரு ஸ்டாச்சுவையும் எரெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சில்வர் பிரிட்ஜ் முழுக்க ஸ்டீலால் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் அதிகப்படியான எடையை தாங்காமல் தான் அது உடஞ்சிருக்கு. இந்த மோத்மேன் அர்பன் லெஜெண்டை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சில புக்ஸும் மூவிஸும் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.